நாங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளவர் ஷோன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே ஃபிஷ்ஷும் இருக்குது கைஸ், குட்டி குட்டி மீன்கள்லாம் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்காங்க. வந்து பாருங்களேன். அதாவது உங்களுக்கு கப்பீஸ், கோல்டு ஃபிஷ், இந்த மாதிரி எந்த ஃபிஷ் வேணாலும் இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நண்டு காட்டுங்க வாங்க. நண்டுங்களா இதான் நண்டு? க்ளோஸ்வா நண்பர்களே, உங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நண்டு விற்பனைக்கு இருக்கு. நீங்க வாங்கி வீட்டுல குட்டி டப்பாலே போட்டு வளர்க்கலாமாக்கா? இதை அப்படியே ஒரு 2 வார்த்தை அப்படியே சொல்லுங்க. நண்டு பத்தி சொல்லுங்க. நண்டு தண்ணில மீன் தொட்டில இருக்கும், இல்லனாலும் தனியா வச்சிருக்கலாம். இந்த மீன் தீனியே போடலாம். எல்லா மீனுமே இருக்குது, நீங்க என்ன கேட்டாலும் போட்டீங்கன்னா நார்மல் ரேட். எல்லா கடையோட நம்ம கடை கம்மியா தான் இருக்கு, ரொம்ப அதிகமாலாம் இருக்காது. நீங்க கேக்குற பொருள் கிடைக்கும், நல்ல பொருளா கொடுப்போம். எடுத்து குவாலிட்டி பண்ணி தான் உங்ககிட்ட விக்கிறது, அப்படியே விற்க மாட்டோம். எடுத்துன்னு வந்தோடனே உடனே இறந்துட்டு சொல்றோம். நாங்க அது ஒரு மருந்து போட்டு அதை ரெடி பண்ணி தான் உங்ககிட்ட கொடுப்போம். எப்படி வளர்க்கறது, என்ன பண்ணணும், எல்லா ப்ரொசீஜரும் நீங்க சொல்லிடுவீங்க. எல்லாமே நாங்களே சொல்லி கொடுப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து சுத்தி பார்த்து உங்களுக்கு லைட்டா பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எங்களுக்கு அப்படிதான் இருக்கு. அந்த டைம்ல நீங்க அருந்துறதுக்கு அங்க ஃபுட் இருக்கு गाइस. என்ன மாதிரி ஃபுட்லாம் வச்சிருக்கீங்க? ஸ்நாக்ஸ்லாம் எல்லாமே வந்து ஃபிஷ் ஐட்டம் தான், கடல் வகை சார்ந்தது தான். அந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். ஓகே. எல்லாம் எப்படி ரேட் பிரைஸ் வைஸ் நீங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? ஒரு பீஸ் 30 ரூபாய் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே. ஃபிஷ் கட்லெட் இருக்கு, பிரான் போண்டா இருக்கு, மீன் பஜ்ஜி இருக்கு, முட்டை பஜ்ஜி, மீன் ஃப்ரை கொடுக்குறோம், கடல் ஃப்ரை கொடுக்குறோம். ஓகே. அதாவது நீங்க இந்த மாதிரி சுத்தி பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி ஜாலியா சாப்பிட்டு போகலாம். அதாவது பாத்தீங்கன்னா இங்க நீங்க எல்லார் வீட்டிலையும் கோழி மாடு எல்லாரும் இந்த மாதிரி வளர்க்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து சேர்ந்து இங்க இருக்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நாட்டு வகைகளை சேர்ந்தது. நாட்டு வகை கோழிகள், நாட்டு வகை மாடுகள், அப்புறம் நாட்டு வகையில என்னென்ன வகைகள் இருக்கோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இங்க இருக்கு. உங்களுக்கு எப்படி இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃப்ளவர் ஷோ பாத்துக்கிறேன். எல்லா வெரைட்டிஸ் ஃப்ளவரும் இருந்துச்சு, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஓகே ஓகே. அது ரொம்ப பிடிச்சிருந்தா? ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி மாடு இதெல்லாம் பாத்தீங்களா? இதெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. நாங்க பெங்களூர்ல இருந்து வரோம். ஓ சோ இந்த மாதிரி எல்லாம் பாக்கும்போது இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. நல்லா வந்ததுக்கு என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஓகே. நிறைய டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம் நார்மலா வீட்டில் இருக்கிறது. ஆனால் அதை விட இங்கே பார்க்க நம்ம ஊட்டி எல்லாம் போனால் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்ப்போம். அந்த மாதிரி அவ்வளோ அழகா இருந்துச்சு. நிறைய எங்கேயும் இங்கே இந்த மாதிரி செடியெல்லாம் இருக்காது. பட் ஸ்டில் அவங்க தூரத்துல இருந்து இந்த மாதிரி வச்சு ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்களா? ஆல்மோஸ்ட் காலையில இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பார்த்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. இங்க வந்து அக்ரிகல்ச்சர் அவங்க எல்லாரும் வந்து நிறைய ஸ்டால்ஸ் போட்டு எப்படிலாம் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரை ப்ரொமோட் பண்ணலாம் அந்த மாதிரி எல்லாமே ஒன்னொன்னு அழகா சொல்லி அந்த இடத்துல காமிச்சிருந்தாங்க. ஸோ ஃபுட் ஸ்டால்ல இருந்து எல்லாமே இங்க ரொம்ப நல்லா கைஸ். நம்ம ரொம்ப நாளா எல்லாத்துலயும் பார்த்துட்டு இருக்கோம், இன்ஸ்டால யூடியூப்ல. ஒரு பெண் குயின் ரொம்ப தூரமா நடந்து போயிட்டு இருக்கு. அது எங்க போயிருக்கு தெரியல. நானும் ரொம்ப தேடிட்டு இருந்தேன் கைஸ். கடைசியில் இங்க போட்டோவை மாட்டி வச்சிருக்காங்க, லோன்லி பெண் குயின் அப்படின்னுட்டு. ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தேன் பண்ணையே இருக்கீங்க, வந்தீங்கன்னா தேனும் வாங்கிட்டு போகலாம் அண்ணங்கிட்ட. ஆனால் இந்த தேனியை பத்தி நீங்க புதுச்சேரியில் கடந்த 35 ஆண்டு காலமாக புதுச்சேரி அரசு மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களோட இணைந்து நாங்கள் பணியாற்றுகிறோம். இது வந்து ஒரு மக்களுக்கான ஒரு விழிப்புணர்ச்சியான அரங்கம். ஒரு ஆண்டும் மலர் கண்காட்சியில் எங்களுடைய விற்பனை மற்றும் செய்முறை பயிற்சி மற்றும் இங்கே சிவசக்தி தேனீ பண்ணை 5 வகையான தேனீக்கள் இந்தியாவில் இருக்குது. இந்த 5 வகையான தேனி இந்தியாவில் ஒரே பிளாட்ஃபார்மில் பார்க்கக்கூடிய பண்ணை வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு எங்கள் புதுச்சேரி மாநிலம் தான். இதில் கிட்டத்தட்ட நாங்கள் 5 அவார்டு வாங்கியிருக்கிறோம். இதில் அனைத்து விதமான இன்ஸ்டிடியூஷனுடைய டைப் எம்ஓயில் இருக்கு. சோ அவங்களுக்கான மட்டும் கிடையாது, இது வரக்கூடிய விவசாயிகளுக்கு தேனி என்ன அழிஞ்சால மனித இனமே அழியும். பாலினேஷன் நடக்கணும். பாலினேஷன் நடக்கிறதுக்காக தேனி இருக்கணும். அப்ப தேனி இனம் வந்து அழியாத இருக்கதான் நான் மீட்டு எடுக்குது எங்களுடைய தலையாய பணி. இது எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கான ஒரு நல்ல ஆரோக்கியமான தேனு, ஆரோக்கியமான உணவு. தேன் ஒரு அருமருந்து. தேன்ல என்சைம், விட்டமின், மினரல்ஸ், புரோட்டீன்ஸ் இருக்கு. பி ப்ரோபோலிஸ், பி வினம், பி வேக்ஸ், ராயல் ஜெல்லி, பி போலன். ஸோ வாழை மரத்தில் வர மாதிரி இத்தனை மனிதனுக்காக படைக்கப்பட்டு ஒரு பூச்சியினம். தேனின்றது ரொம்ப முக்கியம். தேனின்ற ஒண்ணு இல்லைன்னா இந்த வறண்ட நிலம் தான். ஆமா. பூமி வந்து இயற்கை பசுமை இழந்து வறண்ட நிலமா ஆயிடும். ஆமா. அது வந்து தயவு செய்து தேனி எவ்வளவு முக்கியம்ன்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். தேன் அதாவது உணவுப் பொருள் 2 பொருளுக்கு மட்டும்தான் எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. முதலாவது தேன்.
ஃப்ரீ தான். டெலிவரி ஆமா. டெலிவரி வந்து நீங்க எப்படி கொடுப்பீங்க? டெலிவரி நான் நைட் டைம்ல அவங்க ஆர்டர் பண்ணி 50% பேமெண்ட் பண்ணதா another 50% டோர் டெலிவரி பண்ணிட்டு நாங்க வாங்கிட்டோம். சோ இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறோம் எங்க ஃபேமிலி. பாண்டிச்சேரியில எங்க இருந்தாலும் சரி, தமிழ்நாடு எங்க இருந்தாலும் சரி மாத்தணும். நீங்க ஆமா மாத்தணும். யார் வீட்டுக்கு வீடு கலப்பட தேன் வந்து இருக்கக்கூடாது. அவங்க வீட்டுக்கு அவங்களே செஞ்சு எடுத்துக்கிட்டா போறோம். அதுக்கு நான் பயிற்சி கொடுக்குறோம். அதுக்கு நான் பெட்டி கொடுக்குறோம். பயிற்சி இலவச தேனி வளர்க்க பயிற்சி இலவச பயிற்சி கொடுக்குறோம். அது யார் வேணாலும் வரலாம். நீங்க நோட் பண்ணுங்க, தேனி வளர்க்கறதுக்கு இலவச பயிற்சி. நீங்க வந்து எந்த ஊர்ல இருந்து வரலாம். ஆனா அவங்களுக்கு வந்து போக்குவரத்து தங்குற சாப்பாடு அவங்க ஏற்பாடு பண்ணிக்கணும். மற்றபடியே எங்களுக்கு பயிற்சி மட்டும் தான் எங்களுக்கு கொடுக்க முடியும். இது வந்து அது எங்க இடத்துக்கு வந்தா ஃப்ரீ. இதே அவங்க இடத்துக்கு நாங்க ட்ரைனிங் நடத்தணும்னு சொன்னா பேமெண்ட். நம்மளோட வந்து பாரம்பரிய அரிசி எல்லாம் இருக்குங்க. கருப்பு கவனி, மாப்பிள சம்பா, காட்டு யானம், கருங்குரு, பூங்காறு இந்த மாதிரி அரிசி. அடுத்தது சாப்பாட்டு அரிசி பார்த்தீங்கன்னாக்கா தூய மல்லி, தங்க சம்பா, கிச்சிலி சம்பா, சொர்ண மசூரி, சீரக சம்பா, இருப்பப்பூ சம்பா இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகள்ல சாப்பாட்டு அரிசி இருக்குங்க. இதுல சிறுதானியங்களுக்கு வரகு, திணை, சாம, கோரவாளி இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு தேவையான இடுபொருள்கள், இயற்கை இடுபொருள்கள், பஞ்சகாவை, ஜீவாமிர்தம், தேமூர் கரைசல் இந்த மாதிரி இடுபொருள் இருக்கு. இது இல்லாத மண்புழு உரங்களும் கொடுக்குறோம், பூச்சி வெரைட்டியும் கொடுக்குறோம். இது எல்லாமே இயற்கை விவசாயத்துல பண்ணது. இயற்கை விவசாயத்தை எல்லாரும் செய்யணும்ன்ற முறையை ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குது. மருத்துவ குணங்களுக்கு அப்பாற்பட்டு பயோ ஆக்டிகல் மாலிகல்ஸ், உயிராற்றல் மூலக்கூறுகள் நிறைந்தது பாரம்பரிய அரிசிகள். நஞ்சில்லாத உணவு, ஆரோக்கியமான தலைமுறை, இதை நோக்கி தான் நாங்க வந்து விவசாயம் செஞ்சோம். இது வந்து இயற்கை விவசாயத்துக்கு முன்படக்கூடிய விவசாயிகளுக்கு விதைகளும் கொடுக்குறாங்க, இடுபொருளும் கொடுக்குறோம். இது சம்பந்தமா தொழில்நுட்பம் சொல்லி கொடுக்குறோம். நாங்க இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி அதாவது அதை எப்படி பராமரிக்கணும்ன்றது சொல்லிடுறீங்க. ஆமா, இதுக்கெல்லாம் காசு கிடையாது. இதெல்லாம் பராமரிப்பு, அதாவது விதைக்கு மட்டும் நீங்க காசு கொடுத்தா போதும். அது இன்னொரு விஷயம், பராமரிப்பு இவங்க அறுவடை பண்ணி சப்போஸ் விற்க முடியல, எப்போ எனக்கு ஒரு 5 மூட்டைனா போதும், மீதி நான் விற்கணும்னு நினைக்கிறேன், எங்ககிட்டே கொடுத்துடலாம். நாங்களே வாங்கி அந்த ப்ராசஸ் பண்ணி நல்லா விளைக்கிறாங்க. ஓகே ஓகே, அந்த மாதிரி உதவி பண்றோம் விவசாயி. ஓகே ஓகே ஓகே. அதுக்கெல்லாம் நீங்க எதுவும் பெருசா சார்ஜ் இல்ல. நாங்க வாங்குற பொருள் கொடுக்குற மட்டும் தான். மத்தபடி வேற இதெல்லாம் இலவசமாவே. ஆமா, அத தொழில்நுட்பங்கள் விற்கவும் தெரியல, அதையும் நான் பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பா சந்தைப்படுத்தி கொடுப்போம். நீங்களே வந்து எங்களை எதிர்பார்க்க ஒரு வருஷத்துக்கு சொல்லி இருப்போம். சந்தைப்படுத்துறதுக்கான டெக்னாலஜி சொல்லி. ஆமா, நீங்களே ஒரு விவசாயியும் என்னைக்கு விற்பனையாளரா மாறுறாங்களோ அன்னைக்கு தான் அவங்க வந்து நஷ்டத்தை தவிர்க்க முடியும். கரெக்ட். ஒருத்தவங்க நம்பி இருக்க கூடாது, நம்மளே இறங்கிடணும். இறங்கினா வேலை முடிஞ்சு. கண்டிப்பா. இப்போ இங்க மட்டும் நீங்க சேல்ஸ் பண்ணீங்களா? எப்ப வேணாலும் ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அதாவது நம்மளது வந்து ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். ஓகேங்களா? எங்க கிட்ட வந்து ஒரு 750 விவசாயிகள் வந்து இருக்காங்க. 750 விவசாயிகள். நம்ம வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம். ஸோ இந்த 750 விவசாயிகள் கிட்ட இருந்து நம்ம வந்து ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி அதுல இருந்து வேல்யூடேஷன் பண்ணி நம்ம அந்த சேல்ஸ் பண்ணி அதுல வர அந்த ப்ராஃபிட் வந்து நம்ம விவசாயிகளுக்கு நம்ம ஷேர் பண்றோம். ஓகே. என்னென்ன வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பிஸ்கட் வெரைட்டிஸ் இருக்கு. அதுல இருந்து இலந்த வடை இருக்கு, தென் மரச்செக்கு எண்ணெய், தென் இந்த உருண்டைகள் இருக்கு, சத்து மாவு, தென் வந்து பயிர் வகைகள், தானியங்கள், சிறுதானியம் எல்லாமே இருக்குங்க. ஓகே ஓகே. இத்தனை வகைகள் வச்சிருக்கீங்க. வேணும்னா எந்த நம்பர் நான் ஆர்டர் பண்ணலாம்? ஆர்டர் பண்ணுறதுக்கு அப்போ இந்த அப்படியே சொல்லிடுங்க. அப்படியே சொல்லிட்டு 979191 2003 9585 116688 உங்க நம்பர் சொல்லுங்க. 86 10 44 24 74. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இதெல்லாம் பார்த்தோம்னா விதைகள் மாதிரி தெரியுது, அதோட போட்டோ போட்டிருக்கீங்க. இதை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. இங்க நிறைய கம்பெனி விதைகள் இருக்கிற மத்தியில மரபு ரக விதைகள் நிறைய இருக்குங்க. நாங்க வந்து தமிழ்நாடு விதை சேர்ப்பா கூட்டமைப்பு 800க்கும் மேற்பட்ட மரபு காய்கறி விதைகளை பரவலாக்கம் பண்ணிட்டு இருக்கிறோம், உற்பத்தி செய்து பரவலாக்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ரகங்கள் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மறுபடியும் போட்டு எடுத்தாலும் அதே மாதிரி நிறைய மகசூல் கொடுக்கக்கூடிய ரகம். அதே மாதிரி இந்த மாதிரி மரபு ரகங்கள்ல அதிகமா மருத்துவ குணங்கள் உண்டு. இப்ப தக்காளியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஹேர்லூம் தேசி வெரைட்டிங்கிறது 105 ரகங்கள் வரைக்குமே நாங்க வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிறோம். கத்திரிக்காயிலே 100 ரகங்களுக்கு மேல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி ஃபுல்லாவே பார்த்தா வித்தியாசமா இருக்கும், ஃபேன்சியா தெரியும். இதெல்லாம் ஸ்பூன் டொமேட்டோன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்பூன்லயே 10 தக்காளிக்கு மேல நிக்கும். இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனல் வேல்யூ அவ்வளவுதான், இதான் சைஸ் ஒரு ஸ்பூன்ல. ஆமா ஆமா. சோ இதுல வந்து இருக்குதுலே அதிகமான பாலிஃபினால் வேல்யூ உள்ளது வந்து இந்த ஸ்பூன் டொமேட்டோ தான். 100 ரகங்களுக்கு மேல இருக்குதுனாலும் இதுலதான் அதிகமா மருத்துவ குணமும் இருக்குது. இப்ப இந்த ரகங்களை எல்லாம் நாங்க எடுத்துட்டு வந்துட்டு நிறைய உற்பத்தி கிடையாது, விவசாயிகள் மத்தியில இன்னும் பரவலாக்க பண்ணல. களி இருக்கு. இப்ப கத்திரிலேயே முள்ளு கத்திரி இருக்கு. இதெல்லாம் 400 கிராம் 450 கிராம் வரும். சேலம் முள்ளு கத்திரி. ஆமா, ஒரு கத்திரி வரும். சோ அந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்கு. குட்டியா நெய் கத்திரின்னு ஒண்ணு இருக்கும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நெய் மணக்கும் கத்திரிக்காய். அந்த மாதிரி கீ சில்லியும் உண்டு. இது பாத்தீங்கன்னா சாரி கீ பிரிஞ்சால் உண்டு. சோ இது வந்து நெய் கத்திரிக்காய். இந்த பிக்சர் எல்லாமே எங்களோட ஃபார்ம்ல உற்பத்தி பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள் தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. வேற எங்க இதுலயும் சோசியல் மீடியால எடுக்கல. ஹவுஸ் ஃபார்மிங் பண்றீங்கன்னா இங்க வந்து இவங்ககிட்ட பார்த்து உங்களுக்கு தேவையான விதைகள் வாங்கிக்கலாம். எந்த விதைகள் வேணுமோ அதை பத்தின
எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க. இந்த விதைகள் எதுக்கு உங்களுக்கு பயன்படும் அப்படின்றத எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க. அதை எப்படி பராமரிக்கணும்னு சொல்வீங்களா? ஆமா ஆமா அதையும் சொல்லி தருவாங்க. அதனால வந்து நீங்க அதை பயன்படுத்தி நாங்க நிறைய யூடியூப்ஸ்லயும் நிறையவே போட்டிருக்கிறோம் எப்படி பாதுகாக்கணும், என்ன மாதிரி குக் பண்ணணும். சோ அந்த ரெசிபிஸ் முத கொண்டு சொல்லுவோம். நிறைய ரகங்கள் பாத்துருக்கவே மாட்டாங்க. ஓகே, உங்க நம்பரையும் சொல்லிடுங்க. அப்படி இப்ப இது ஏன்னா நீங்க 3 நாள் இங்க இல்லைன்னா நெக்ஸ்ட் உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணி வாங்கணும்? இந்த நம்பரை வந்து எடுத்துக்கலாங்க. 6380700761. ஓகே. சோ இதுல தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இதுல எங்க ஃபார்மர்ஸ் உடைய வாட்ஸ்அப் கேட்டலாக் இருக்கும். அதுல இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி गाइस. என்ன ப்ரோ என்ன ஜாம்? ரெண்டு விளாம்பழ ஜாம். விளாம்பழம் ஜாம் गाइस ரொம்ப நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு. 2 வார்த்தை. வணக்கங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா விளாம்பழத்துல செய்யற ஜாமு. விளாம்பழம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மரபுல இருக்கிற ஒரு பழம். ஆனா இப்ப இருக்கிற தலைமுறையினருக்கு அந்த பழமே என்னன்னு தெரியாம இருக்கு. நம்ம அதை வந்து மறுபடியும் இந்த தலைமுறையினருக்கு அறிமுகப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு ஜாம், அல்வா, இட்லி பொடி, பருப்பு பொடி இந்த மாதிரி பொருட்களா உணவுப் பொருட்களா மாத்தி கொடுக்குறேங்க. இது வந்து கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நாட்டு சக்கரை மட்டும் தான் பயன்படுத்தி செய்கிறோம். வேற எதுவுமே பயன்படுத்தல. இந்த ஜாமில் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு சக்கரை, விளாம்பழம் 2 பொருட்கள் மட்டும் தான் பயன்படுத்துறோம். இப்போ இது வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. முக்கியமா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இதை நீங்க மருத்துவ முறையில் எடுத்துக்கணும் அப்படின்னா மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள் வந்து வழிமுறைகளை வச்சிருப்பாங்க. அதன்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பயன்கள் கிடைக்கும். ஆனா நம்ம உணவா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே பண்றது. நம்ம கான்டாக்ட் நம்பர் நம்ம கொடுக்குறோம். அதுல கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா நம்ம கொரியர் மூலமா நம்ம அனுப்புறோங்க. தமிழ்நாடு ஃபுல்லா அனுப்புறோம். ஓகே. கார்டு கிடைக்குங்களா? கார்டு இல்லைன்னா அப்ப நம்பர் ஒரு தடவை சொல்லிடுங்க. என்னோட தொலைபேசி எண் 91 59 75 91 40ங்க. நாங்க அமுல் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆமா, அமுல் வந்து பாத்தீங்கன்னா குஜராத் கோஆபரேட்டிவ் வருது. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். சோ லைக் இங்க எப்படி பான்ல இருக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ரோ பண்றீங்க? நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு? என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பண்றீங்க? கடலை மாவு இருக்கு. அடுத்து இந்த மசூர் தால் சொல்லுவோம் இது இருக்கு. கொண்டக்கடலை இருக்கு. அடுத்து இந்த பீனட் இருக்கு. சோ லைக் சோனா மசூரி பச்சரிசி இருக்கு. அடுத்து பாசுமதி ரைஸ் இருக்கு. மூங் தால் இருக்கு. இந்த பாசி பருப்பு, கடலைப்பருப்பு, அடுத்து இந்த கொண்டக்கடலை எல்லாமே இருக்கு. இது எல்லாமே இப்ப நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம இன்னும் பெரிய லெவல்ல இங்க வரைக்கும் இந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம வச்சிருக்கோம். இன்னும் 40+ பண்ண போறீங்க. ஆமா ஆமா. இது எல்லாமே என்ன பண்றோம், ஒரு 2 months ஒன்ஸ் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாமே நம்ம ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி பண்றோம். இல்ல நான் அமுல் இப்பதான் பாக்குறேன். இந்த ஐட்டம்லாம் இப்பதான் ரீசெண்டா தான் லான்ச் பண்ணோம். நம்ம இன்னும் பெருசா இங்க மார்க்கெட்ல பண்ணல.